Vanakkam friends, Trinity Cultural Academy welcomes you. If not subscribed, kindly subscribe my YouTube channel Trinity Cultural Academy to get upcoming videos. And this video deals with plant biotechnology. இந்த வீடியோல நாம என்ன பார்க்க போறோம்னா plant biotechnology னுடைய part 1 பார்க்கலாம். இந்த part 1ல என்னென்ன இந்த வீடியோல டீல் பண்ற போறோம்னா what is biotechnology, history of biotechnology, and what do you mean by agriculture biotechnology and its achievements in agriculture, followed by genetically modified crops and its status in India as well as in the world. And finally, we discuss about the tissue culture. இதில் நாம் என்ன பார்க்கறோம்னா organizations involved in tissue culture, terms, some of the terminology நம்ம பார்க்கலாம், history of tissue culture and techniques என்னென்னா நம்ம ஃபாலோ பண்ணணும் ஒரு டிஷ்யூ கல்ச்சர் பிளான்ட் உற்பத்தி பண்ணுறதுக்கு அப்படிங்கிறதெல்லாம் இந்த டாப்பிக்கில் பார்க்க போகிறோம். அடுத்த வீடியோஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கிளாசிஃபிகேஷன் ஆஃப் டிஷ்யூ கல்ச்சர், அதில் வந்து செல் கல்ச்சர், மெரிஸ்டம் கல்ச்சர் அதெல்லாம் பார்க்க போகிறோம். அப்புறம் அதில் சொமேட்டிக் எம்ப்ரியோஜெனிசிஸ் மிகவும் முக்கியமானது, ஹைபிரிட்ஸ் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் நெக்ஸ்ட் வீடியோவில். அப்புறம் நம்ம கமர்ஷியலி ப்ராபகேட்டட் பிளான்ட்ஸ் பை யூஸிங் டிஷ்யூ கல்ச்சர், ஃபீல்டு கிராப்லையும் தோட்டக்கலை கிராப்லையும் என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். அடுத்தபடியாக டிரான்ஜெனிக் பிளான்ட்ஸ் அண்ட் their applications. அப்புறம் மாலிக்யூல் மார்க்கர்ஸ் that deals with modern tools of crop improvement, அதையும் பார்க்க போகிறோம். And finally application of genetic engineering, இதெல்லாம் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் என்னென்ன பார்க்க போகிறோம்னு ஏற்கனவே சொல்லிட்டேனுங்க. இதில் வந்து நம்ம என்னென்னா இது வந்து மோஸ்ட்லி நம்ம அக்ரிகல்ச்சர் கிராஜுவேட்டுக்கும் ஹார்டிகல்ச்சர் கிராஜுவேட்ஸுக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வருகின்ற டிஎன்பிஎஸ்சி தேர்வு எழுதுறதுக்கு உதவியாக இருக்கும். அக்ரிகல்ச்சர் கிராஜுவேட் பொறுத்தவரையும் 6வது யூனிட் கிராப் இம்ப்ரூவ்மெண்ட்டில் இது ஒரு பார்ட் ஆஃப் தி கிராப் இம்ப்ரூவ்மெண்ட். ஹார்டிகல்ச்சரில் 3வது யூனிட்டில் இது வந்து பார்ட் ஆஃப் தி சிலபஸ். ஆகவே இது வந்து 2 கிராஜுவேட்ஸ்க்கு, அதாவது அக்ரிகல்ச்சர் கிராஜுவேட்ஸ்க்கும் ஹார்டிகல்ச்சர் கிராஜுவேட்ஸ்க்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ப்ரெசன்டேஷன். இதில் வந்து 1 or 2 கொஸ்டின்ஸ் வந்து கண்டிப்பாக வரும். இப்போ நம்ம வந்து இதனுடைய டிட் பிட்ஸ் மட்டும் நம்ம சேலியன்ட் பாயிண்ட்ஸ் என்னென்ன இருக்குதுங்கிறத மட்டும் நான் வந்து எடுத்து சொல்கிறேன். இதில் நம்ம வந்து ஃபஸ்ட்டு பார்க்குறது ஹிஸ்ட்ரி ஆஃப் பயோடெக்னாலஜி. அந்த ஹிஸ்ட்ரி பார்க்கறதுக்கு முன்னாடி டேர்ம் பயோடெக்னாலஜினா என்ன, இது வந்து யார் ஃபஸ்ட்டு காயின் பண்ணாங்கன்னா கரோலி எரிக்கி இன் 1919, 1919 கரோலி எரிக்கிங்கிறவர் தான் அந்த பயோடெக்னாலஜி டேர்ம் வந்து கண்டுபிடிச்சாரு. இவரை வந்து பயோடெக்னாலஜி தந்தை என்றும் சொல்லுவார்கள். இதில் வந்து பயோன்னா என்ன, லைஃப்பை பற்றி படிக்கிறோம். டெக்னாலஜி என்ன, அப்ளிகேஷன் ஆஃப் நாலேஜ், வாட் எவர் we have found out in the laboratory that is being practiced in the field. So the application of knowledge for practical use. So biotechnology is the study of life and its application of knowledge for practical use. இந்த பயோடெக்னாலஜி டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு பிளான்ட்டை ட்ரூ டு டைப்பாக வந்து ப்ரொடியூஸ் பண்ணலாம். அந்த தாய் தந்தையர் மாதிரியே இருக்கிற மாதிரி அடுத்த ஆஃப்ஸ்பிரிங் இருக்கும். இதில் வந்து லூயிஸ் பாஸ்சர், அதாவது 1822 1895 காலகட்டத்தில்
அவர் வந்து is considered as actual father of biotechnology. அதில் வந்து ancient biotechnology that was followed in 800 to 4000 BC. இது ancient biotechnology என்னன்னா that history deals with the food and shelter that is utilized for domestication. So இதுதான் ancient biotechnology. Next biotechnology வந்து classical biotechnology. It is built from ancient biotechnology. That is nothing but fermentation that is used for food production and medicine. இது எப்பனா 2000 BCல. Okay. அடுத்தது வந்து genetics வந்து it has given a lot of research during 1900 to 1953. யாருன்னா scientist Darwin and Mendel. இதுல வந்து கிரீக்கர் ஜான் மெண்டல் வந்து இட்ஸ் a father of genetics. இவர்தான் வந்து ஜெனடிக்ஸினுடைய தந்தை என்று சொல்லுவார்கள். அதே மாதிரி டிஎன்ஏ ரிசர்ச் ரொம்ப மும்மரமா நடந்தது எந்த பீரியட்லன்னா 1953லேருந்து 1976 வரைக்கும். ஸோ அடுத்தது நெக்ஸ்ட் ஸ்டெப் இஸ் மாடர்ன் biotechnology that happened in 1977. அவர் யாருன்னா டேனியல் நத்தன்ஸ் அப்படிங்கிறவர் 1928லேருந்து 1999 வரைக்கும் அவர் வந்து இஸ் கன்சிடர்ட் as the father of modern biotechnology. So இவர் ஆல்சோ நோபல் பிரைஸ் வின்னர் ஃபார் மெடிசன் 1972. அவர் என்ன இன்ட்ரடியூஸ் பண்றாருன்னா மெத்தட் ஆஃப் யூசிங் என்சைம்ஸ் which act on DNA double helix. இதுல ரொம்ப ஆராய்ச்சி பண்ணாரு. அவர் தான் ஃபாதர் ஆஃப் மாடர்ன் பயோடெக்னாலஜி. யாருன்னா டேனியல் நத்தன்ஸ். ஸோ இப்போ ஜென்ரலாக நம்ம வந்து பயோடெக்னாலஜி என்ன அதனுடைய டேர்ம்ஸ் என்ன அது என்னுடைய ஹிஸ்ட்ரிங்கிறத பார்த்தோம். அடுத்து நம்ம முக்கியமாக பார்க்கறது நம்ம ஃபீல்டு அக்ரிகல்ச்சர் பயோடெக்னாலஜி. அக்ரிகல்ச்சர் பயோடெக்னாலஜி அப்படின்னா என்ன? இட் இஸ் ரிலேட்டட் டு production of genetically modified plant or crop by transferring genetic information from an organism. ஒரு ஆர்கானிசம்லேருந்து ஒரு டிசையர்டு ஜீனை வந்து ஒரு ஆர்கானிஸில் போடுறது. அந்த ஆர்கானிஸில் போடுறது என்னன்னா மேபி எ பாக்டீரியா, அதாவது பேசிலஸ் துரியன்சின்ஸ் ஆர் அக்ரோ பாக்டீரியா. அதை வந்து எகெயின் அதை இன்ஜெக்ட் பண்ணுறது ஒரு பிளான்ட்ல. அந்த பிளான்ட்ல இன்ஜெக்ட் பண்ணி டிஎன்ஏவோட வந்து அது வந்து சேரும்போது there is a modification of gene and that will give a new plant with a new trait. அதுதான் வந்து அக்ரிகல்ச்சர் பயோடெக்னாலஜி. ஓகே, இந்த ரோலை பற்றி நம்ம பார்க்கணும்னா இட் பிளேஸ் an important role in crop improvement. எதுக்கு? development of herbicide tolerance, pest resistance, drought tolerance, nitrogen fixing ability, acidity and salinity tolerance, improved color and quality. இதுக்கெல்லாம் வந்து இந்த பயோடெக்னாலஜி டூல்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக. அது எதுக்கு? ப்ரீடிங்க்கு. ப்ரீடிங் இஸ் நத்திங் பட் கிராப் இம்ப்ரூவ்மெண்ட். இதில் பர்டிகுலராக நம்ம வந்து நியூட்ரிஷன் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு பயோடெக்னாலஜி ஹேஸ் ஹெல்ப்ட் எ லாட் இன் கிவிங் எ கோல்டன் ரைஸ் as well as delayed ripening in tomato. எப்பயுமே டொமேட்டோ வந்து சீக்கிரமாக 2-3 நாள் ஹைலி பெரிஷபிள் கமாடிட்டி ப்ராடியூசஸ் when compared to other vegetables like chilies and brinjal and bendi. அதை வந்து இந்த ரைப்பனிங் பீரியடை வந்து டிலே பண்ணுறது அதில் டொமேட்டோவில். அதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குது இந்த ஜெனட்டிக் இன்ஜினியரிங் ஆர் பயோடெக்னாலஜி. அடுத்து நம்ம வந்து முக்கியமாக பார்க்க போகிறது ஒரு இஸ் அ இம்பார்ட்டன்ட் டேர்ம், த ஜெனட்டிக் இன்ஜினியரிங் அண்ட் ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ டெக்னாலஜி. இட் இஸ் a technique that is used for manipulation of genes in plants by transferring from another organism. இது ஏற்கனவே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் அக்ரிகல்ச்சர் பயோடெக்னாலஜி எக்ஸ்பிளைன் பண்ணும்போது. இதனுடைய ஸ்ட்ரக்சர், டிஎன்ஏடைய ஸ்ட்ரக்சரை யார் கண்டுபிடிச்சாங்கன்னா வாட்சன் அண்ட் கிரிக் 1953. They have discovered the structure of DNA.
அதே மாதிரி recombinant DNA டெக்னிக்கை யாரு வந்து டிஸ்கவர் பண்ணாங்கன்னா கொஹன் அண்ட் போயர் 1973ல. இவங்க என்ன பண்ணா, they have taken a section of DNA from a plasmid of an Escherichia coli. It's a bacterium and transferred into the DNA of another organism. இதுதான் வந்து the discovery of recombinant DNA technology or genetic engineering. அடுத்தது வந்து அக்ரோபாக்டீரியம் மீடியேட்டட் ஜீன் டிரான்ஸ்ஃபர். இந்த ஜெனட்டிக் இன்ஜினியரிங் அண்ட் ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ டெக்னாலஜி எப்படி நம்ம வந்து அதை வந்து ஒரு ஆர்கானிசத்துலேருந்து இன்னொரு ஆர்கானிசத்தை வந்து எப்படி இன்ஜெக்ட் பண்ணுறதுன்னா, ஃபர்ஸ்ட் மெத்தட் வந்து அக்ரோபாக்டீரியம் மீடியேட்டட் gene transfer. This involves isolating desired trait from DNA. ஒரு பிளான்ட்ல ஒரு நைட்ரஜன் கண்டென்ட், ஐ மீன் ஃபார் எக்ஸாம்பிள் தி கிரெயின் குவாலிட்டி வந்து ரொம்ப வைட்டமின் ஏ ஆர் வைட்டமின் பி அதிகமாக இருக்குதுன்னா அந்த கேரக்டரை வந்து நம்ம வந்து அந்த கேரக்டருடைய டிஎன்ஏ ஐசோலேட் பண்ணணும். எதுலேருந்து? பிளான்ட்லேருந்து. அந்த டிஎன்ஏ ஐசோலேட் பண்ணதை we have to insert into a agrobacterium. This is also a bacterium. இந்த டிஎன்ஏக்குள்ள நம்ம வந்து அந்த பிளான்ட்டுடைய குட் குவாலிட்டி கேரக்டர்ஸ், மேபி வைட்டமின் ஏ ஆர் வைட்டமின் பி, அந்த டிஎன்ஏ இதில் இன்சர்ட் பண்ணுறீங்க. இன்சர்ட் பண்ணிட்டு இந்த அக்ரோபாக்டீரியம் வந்து இன்சர்டட் டிஎன்ஏ ஆஃப் desired trait that will be transferred to target plant. Target means same the மற்ற பிளான்ட்டுக்கோ அல்லது வந்து தி வெரைட்டி ஆஃப் another variety of riceக்கோ which is grown into plants with new trait. இதை வந்து இன்ஜெக்ட் பண்ணும்போது அந்த பிளான்ட்டினுடைய ஜீனோம் வந்து ஜீன்ஸ் வந்து there is a DNA சேஞ்ச் ஆகும், மாடிஃபிகேஷன் ஆகும். அதனால அந்த விதையிலேருந்து அந்த பிளான்ட்லேருந்து வர நியூ பிளான்ட்டு நல்ல having vitamin A or vitamin B கண்ட் அதிகமாக இருக்கும் with new trait. That is a new trait. அதில் இன்னொரு மெத்தட் என்னன்னா gene gun technique. This involves coating of DNA of desired trait. Vitamin A or vitamin B is a desired trait. அதை வந்து டிஎன்ஏ அந்த டிஎன்ஏ வந்து எதில் கோட்டிங் பண்ணுறோம்னா டைனி பார்ட்டிகல்ஸ் லைக் டங்ஸ்டன். Then the tungsten along with the coated DNA of desired trait is injected or fired into a plant cell which is grown into plants with the desired traits. இதுதான் gene gun technique. அடுத்தது வந்து tissue culture method that manipulates a cell or an anther or a pollen grain or other tissues under lab conditions to become whole living organism. இதில் வந்து anther is an organ, இதில் வந்து செல்லு, இது டிஷ்யூஸ், இது டிஷ்யூஸ். ஸோ செல்லும் யூஸ் பண்ணலாம், ஒரு ஆர்கனையும் யூஸ் பண்ணலாம், அல்லது டிஷ்யூவும் யூஸ் பண்ணலாம். அடுத்தது வந்து marker assisted selection or marker aided selection, in short MAS ன்னு சொல்லுவாங்க. is an indirect selection process where a trait of interest is selected based on marker. அந்த குட் ட்ரைட் இருக்குல்ல, அது எப்படி செலக்ட் பண்ணுறாங்கன்னா based on markers like morphological markers, biochemical markers or DNA RNA markers. அதை வந்து பின்னாடி நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து டீல் பண்ணுறோம். அண்ட் தட் trait is linked to a trait of interest. trait of interest நமக்கு என்ன பண்ணும்? ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்ணும் with good quality producers. And disease resistant உங்களுக்கு அது that is also a trait of interest. abiotic stress tolerance and quality. இதுதான் வந்து மார்க்கர் அசிஸ்டட் செலெக்ஷன் ஆர் மார்க்கர் எய்டட் செலெக்ஷன். இப்போ நாம வந்து என்ன பார்க்க போறோம்னா அச்சீவ்மெண்ட்ஸ் இன் அக்ரிகல்ச்சரல் பயோடெக்னாலஜி. என்னுடைய அச்சீவ்மெண்ட்ஸ் என்னன்னா மேஜர் பிரேக் த்ரூ என்னன்னா இன்செக்ட் ரெசிஸ்டன்ட். It is one of the greatest achievements in biotechnology, especially the cotton, cowpeas, tomato, tobacco and walnut that produces BT gene. BT means Bacillus
turiengensis that contains toxic protein. So what is the toxic protein? That is crygene. That is a crystal protein that is located in the plasmid of B. turiengensis. So நம்ம BT cotton seed எடுத்து நீங்க வந்து சாயில்ல போட்டு முளைக்கிறீங்க. முளைக்க வைக்கும்போது ஜெர்மினேட் ஆகும்போது that will express the BT gene that is containing a toxic protein, and that will give a resistance to the boll borer or whatever it may be. Okay, next breakthrough enna herbicide resistance. This was attempted mostly in tobacco. The next achievement is disease resistance, virus resistance in cassava and sweet potato, and the fourth achievement, significant achievement, is temperature tolerance. In the case of papaya, that is tolerant to hot and cold conditions or temperature. So these are achievements in agriculture biotechnology, in agriculture field. Then we can discuss about the genetically modified crops, GM crops and shorta சொல்லுவாங்க. இது என்னுடைய meaning வந்து definition என்னன்னா, this is a plant with the DNA of which has been modified using genetic engineering methods, maybe a recombinant DNA technology. So the plant genomes can be engineered by physical methods or by use of agrobacterium for the delivery of sequences hosted in tDNA binary vectors. So நான் ஏற்கனவே DNA recombinant DNA பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். அதே டெக்னிக் யூஸ் பண்ணி தான் we have to develop the GM crops. இல்ல physical methodனா உங்களுக்கு வந்து firing the gun, that is a physical method. Agrobacterium na ஏற்கனவே agrobacterium mediated transfer, gene transfer பத்தி ஏற்கனவே previous slides discuss பண்ணிட்டோம். The GM crops is available for water use efficiency, nitrogen use efficiency, salt tolerance, nutritional and dietary value, improved food processing and storage, and elimination of toxins and allergens. இதுக்கெல்லாம் வந்து genetically modified crops are available. இப்போ நம்ம வந்து GM crops பத்தி நிறைய பார்த்தோம். இதனுடைய status, what about the status in the world? Which country is leading first in growing the GM crops, and what is the status scenario of Indian GM crops-ங்கிறத பார்க்கலாம். இதில் வந்து முக்கியமா நம்ம போது US ranks first, having about 73.1 million hectare under GM crops. So mostly வந்து என்னென்ன GM crops-னா canola is nothing but rapeseed, maize, soybean, cotton, sugar beet, papaya, apple and potato. இந்த cropல எல்லாம் வந்து GM crops இருக்குது. அது mostly widely grown in US. இதில் இருந்து ஸ்பெசிஃபிக்கா என்ன சொல்ல போறோம்னா GM of apples, the genetically modified apples that is developed from golden delicious variety அப்படிங்கிற ஆப்பிள் வெரைட்டி இருந்து டெவலப் பண்ணது. இது வந்து எப்படி மார்க்கெட் பண்றாங்கன்னா ஆர்டிக் பிராண்டுங்கிற நேம்ல மார்க்கெட் பண்றாங்க. இதனுடைய ஸ்பெஷாலிட்டி என்னன்னா கட் பண்ணோம்னா which will not brown for 3 weeks. அதாவது என்ன பண்றாங்க, யூஎஸ்லயே அந்த ஆர்டிக் பிராண்ட் ஆஃப் ஆப்பிளை வந்து ஸ்லைஸ் பண்ணிட்டு அதை வந்து ஒரு பிளாஸ்டிக் பேக்ல போட்டு பவுச்சில் போட்டு சேல் பண்றாங்க. ஸோ அப்படி சேல் பண்ணும்போது அது வந்து ப்ரௌன் கலரா மாறாது. எத்தனை நாளைக்கு? 3 வாரத்துக்கு, 21 நாளுக்கு அப்படியே வந்து அந்த ஒரிஜினல் கலர், நேச்சுரல் கலர் அப்படியே இருக்கும். இந்த ப்ரௌன் கலர் மாறுறதுக்கு காரணம் என்ன? பிகாஸ் ஆஃப் polyphenol oxidase activity, in short that is named as PPO. So நாம இந்த genetically modification எதுக்கு பண்றோம்னா to reduce the amount of PPO, polyphenol oxidase. நம்ம வந்து இந்தியாவை பார்க்கலாம். உலகத்திலேயே நாம வந்து
4வது பிளேஸ்ல இருக்கிறோம் GM கிராப்ஸ் பொறுத்த வரைக்கும் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஏக்கரேஜ். எவ்வளோன்னா 11.6 மில்லியன் ஹெக்டர் வந்து 2014 ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல நம்ம வந்து க்ரோ பண்ணியிருக்கிறோம். மோஸ்ட்லி GM காட்டன், ஜெனட்டிக்கலி மாடிஃபைட் காட்டன், and 96% is covered by BT hybrids, BT cotton hybrids. இது நாம வந்து சைனாவை கம்பேர் பண்ணும்போது நாம we are leading in GM crops. சைனானுடைய ஏக்கரேஜ் எவ்வளோன்னா 3.9 million hectares. So first 3 top leaders யாருன்னா US, ஏற்கனவே சொன்னேன் 73 million hectares. The US stands first in GM crops acreage, followed by Brazil. Brazil வந்து 42.2 million hectare, and the third place goes to Argentina, 24.3 million hectare. So இதுதான் status of the genetically modified crops. அடுத்து நம்ம வந்து tissue culture பத்தி பார்க்கலாம். இந்த tissue cultureல என்னென்ன ஆர்கனைசேஷன் இருக்குது அப்படிங்கிறது மேலோட்டமா பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஆர்கனைசேஷன் இன்டர்நேஷனல் சென்டர் ஃபார் ஜெனட்டிக் இன்ஜினியரிங் அண்ட் பயோடெக்னாலஜி. இது எங்க இருக்குன்னா ட்ரிஸ்டி அப்படிங்கிற பிளேஸ்ல இட்டாலியில இருக்குது. 1987ல எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. இதனுடைய ரீஜனல் ஆஃபீஸ் நம்ம நியூ டெல்லியில இருக்குது. அடுத்தது வந்து மேஜர் ஆர்கனைசேஷன் நேஷனல் ரிசர்ச் சென்டர் ஃபார் பிளான்ட் பயோடெக்னாலஜி. இது வந்து IRAல நியூ டெல்லியில இருக்குது. And the National Institute of Animal Biotechnology that deals with animal biotechnology, it is located at Hyderabad and established in 2010. அடுத்தது ராஜீவ் காந்தி சென்டர் ஃபார் பயோடெக்னாலஜி located at Trivandrum, established in 1990. Next is Indian Institute of Agriculture Biotechnology located at Ranchi and established in 2014. அடுத்தது வந்து Indian Institute of Chemical Technology situated at Calcutta, and it came into birth in 1935. CCMB, next biggest organization, Center for Cellular and Molecular Biology, and located at Hyderabad and established in 1st April 1977. Then the next is the National Dairy Research Institute. Now it is located at Karnal, first established in Bangalore in 1923 and then moved to Karnal in 1955. 1955ல கர்னாலுக்கு பெங்களூர்ல இருந்து நேஷனல் டைரி ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் மூவ் ஆச்சு. Then Indian Veterinary Research Institute located at Izzat Nagar, that is in UP, and established in 1889. இப்போ நம்ம வந்து பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர் பற்றி பார்க்கலாம். அதனுடைய டெஃபினிஷன் எப்படின்னா இஸ் அ கலெக்ஷன் ஆஃப் டெக்னிக்ஸ். ஸோ டிஷ்யூ கல்ச்சர், plant tissue culture is a collection of techniques used to grow plant cells, tissues, organs under sterile condition. This is more important. That is, sterile means aseptic condition. Aseptic condition, that is a controlled environmental conditions and with a lot of sterilization, and it is grown, the tissues or cells are grown in nutrient culture medium, mostly the MS medium that was given by Murashiji and Scope of known composition. இதுதான் வந்து பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர். ஒரு டிஷ்யூ எடுத்து ஒரு கல்ச்சரல் மீடியத்தில் MS மீடியத்தில் போட்டு அதுலேருந்து கேலஸ் வரும். அந்த கேலஸ் பிரித்து சப்கல்ச்சரிங், சஸ்பென்ஷன் கல்ச்சரிங் பண்ணிட்டு அந்த கேலஸ் அகைன் ரூட் டு ஷூட்டாக, அதாவது ஆர்கனோஜெனிசிஸ் நடக்கும். தட் இஸ் கால்டு ஆர்கனோஜெனிசிஸ், ரூட் அண்ட் ஷூட் டெவலப்மெண்ட் ஃப்ரம் கேலஸ் செல். இதுதான் வந்து பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர். இதனுடைய ஹிஸ்ட்ரி நம்ம வந்து இப்போ ஒன்று ஒன்றா பார்க்கலாம். இந்த ஃபர்ஸ்ட் செல் தியரியை வந்து கண்டுபிடிச்சவங்க யாருன்னா ஸ்கிலிடன் அண்ட் ஸ்குவான், 1938 and 1939. They worked in Trediscandia species using the Knobs solution, okay, and found out that cell is the functional unit or basic unit of all living organism. Then who is father of tissue culture? He made a first attempt in
plant tissue culture, and he is Haberland in 1902. Then White in 1934, he reported a successful continuous culture of tomato root tips in liquid culture. Okay, அடுத்தது நம்ம வந்து Morrell and Martin 1952 they found out meristem tip culture to produce virus-free dahlia plants. And Gauthret 1959 he wrote a first handbook of plant tissue culture. Murashiji and Skook 1962 they developed MS medium. This is most commonly medium in tissue culture. And Kuha and Maheswari they attempted the first development of haploids through anther and pollen culture. இதெல்லாம் நம்ம வந்து classification of tissue culture next video பார்க்கலாம். They found out first time. Power et al 1970 they reported first protoplast fusion. And Larkin and Scowcroft in 1981 they introduced the term somoclonal variation. We will be seeing this definition and its importance in the next video. Let us see now the few terms and terminology that is more frequently used in the tissue culture. First one is totipotency. இது வந்து previous examல கேட்டிருக்கிறாங்க. That is nothing but regeneration capacity of plant cell to develop into whole plant. இதுதான் totipotency. Then callus. What do you mean by callus? Callus is a mass unorganized regenerated cells in culture medium. அது explant எடுக்கிறீங்க, அது வந்து sterilize பண்றீங்க, எல்லா equipments, implements and the instruments எல்லாம் sterilize பண்ணிட்டு then அது ஒரு MS மீடியத்துல போடுறீங்க, அந்த செல் வந்து grows to unorganized mass, that is called callus. Then de-differentiation. இந்த callus வந்து it is converted to mature cells into meristematic state, that is more important, that is leading to callus formation. Callus formation எப்படி ஆகுது? Meristematic cells நிறைய வரதுனால அதுல வந்து callus formation ஆகுது, mass of unorganized tissues. Then redifferentiation. It is the unorganized cell becomes specialized form as root and shoot and as a whole plant. அதுதான் வந்து redifferentiation. நாம் எப்படி cell division, cell multiplication and differentiation ஆகும்போது என்ன ஆகுது? உங்களுக்கு bundle sheath form ஆகுது, xylem, phloem and pithலாம் develop ஆகுது. அதே மாதிரி இதில் redifferentiationல அந்த callus culture வந்து cell வந்து it produces root and shoot and that develops to a whole plant. Then the protoplasm or naked cell, the cell without cell wall. நம்ம வந்து the techniques of plant tissue culture என்னென்ன ஃபாலோ பண்றது கிறிஸ்பா உங்களுக்கு புரியுற மாதிரி நான் அதில் ப்ரெசன்டேஷன் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கும்போது எக்ஸ்பிளான்ட். இந்த பொருள் எப்படி விதை வந்து பூமியில போட்டு அது சீட்லிங் ப்ரொடியூஸ் ஆகுதோ அந்த விதை மாதிரி இதுக்கு ஒரு விதை வேணும், அதுதான் பேரு எக்ஸ்பிளான்ட். அதுல இருந்து தான் வந்து சீட்லிங் ப்ரொடியூஸ் பண்ற மாதிரி இந்த எக்ஸ்பிளான்ட்ல இருந்து we are finally producing the tissue culture plant that is called plantlets. So இது எக்ஸ்பிளான்ட் என்ன? maybe a plant tissue or organ என்ன example anther, that is excised from the leaf or the plant or the flower and used for in vitro culture அதுதான் first step. And next step வந்து இந்த எக்ஸ்பிளான்ட் பிளான்ட்ஸ்லாம் என்ன பண்ணும்? சர்ஃபேஸ் ஸ்டெரிலைசேஷன் பண்ணும். மோஸ்ட்லி நம்ம சர்ஃபேஸ் ஸ்டெரிலைசேஷன் என்ன பண்றோம்? சோடியம் ஆர் கால்சியம் ஹைப்போக்ளோரைடு, குளோரைடு இல்லைங்க, குளோரைட், இது மறந்துடாதீங்க. ஸ்பெல்லிங் வந்து மாற்றி நீங்க மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எக்ஸாம்ல டிக் பண்ணாதீங்க. அதனுடைய கான்சென்ட்ரேஷன் வந்து 1.2% சோடியம் ஆர் கால்சியம் ஹைப்போக்ளோரைட் மீண்டும் உங்களுக்கு வந்து எடுத்துரைக்கிறேன். குளோரைட் தான் முக்கியம். அண்ட் அது இல்லாம 0.1% மெர்க்குரி குளோரைடு அண்டர் aseptic conditions
using laminar flow chamber. இந்த laminar flow chamber குள்ள கதவு மூடிட்டு தான் நீங்க வந்து எக்ஸ்பிளான்ட் எல்லாமே தலையை உள்ள விட்டுக்கிட்டு பண்ணணும். அது வந்து கை மட்டும் தெரியும், நீங்க எல்லாத்தையும் எக்ஸ்பிளான்ட்டை ஸ்டெரிலைஸ் பண்ணலாம். அடுத்தது வந்து முக்கியமா பார்க்க போறது ஸ்டெரிலைசேஷன். ஸோ எக்ஸ்பிளான்ட்டை ஸ்டெரிலைஸ் பண்ணிட்டீங்க. நீங்க கேட்கலாம், அந்த லேமினார் ஃப்ளோ ஸ்டெரிலைஸ் பண்ணக்கூடாதா, ஃபோர்செப்ஸ், ஸ்கால்பல், நீடில்ஸ் எல்லாம் ஸ்டெரிலைஸ் பண்ணுவோம், டெஸ்ட் டியூப், எஸ் இட் ஹேஸ் டு பி ஸ்டெரிலைஸ்ட். Is done to inactivate microbes present in culture media, culture vessels and instruments. First நாம வந்து இதுல flame யூஸ் பண்ணி, அதாவது 90% 95% alcohol அந்த வந்து flame பண்ணி you have to sterilize forceps, scalpel and needles. அதே மாதிரி பர்னர், இந்த ஹீட் பர்னர்ல வந்து ஹீட் பண்ணி அது எது வந்து நம்ம வந்து ஸ்டெரிலைஸ் பண்ணலாம்னா டெஸ்ட் டியூப் அண்ட் கல்ச்சர் ஃபிளாஸ்க்ஸ். ஸோ அதுக்கு பேர் ட்ரை ஹீட்னு பேர். அதே மாதிரி எத்தனால் 70% தட் கேன் பி யூஸ்ட் ஃபார் ஸ்டெரிலைசேஷன் ஆஃப் லேமினார் ஏர் சேம்பர், கல்ச்சர் வெசல்ஸ் அண்ட் தி ஹேண்ட்ஸ் ஆஃப் ஒர்க்கர். நம்ம வந்து இன்ஸ்ட்ருமெண்ட்டு வெசல்ஸ் மட்டும் பண்ணக்கூடாது, நம்ம கையும் நம்ம வந்து எத்தனால் போட்டு நல்லா ஸ்டெரிலைஸ் பண்ணணும். அடுத்தது வந்து ஆட்டோக்ளோவ் பண்ணலாம். எதை? கல்ச்சர் மீடியத்தை, எம்எஸ் மீடியத்தை ஆட்டோக்ளோவ் பண்ணணும். அண்ட் கல்ச்சர் வெசல்ஸ் எவ்வளோ டிகிரி டெம்பரேச்சரில் 121 டிகிரி செல்சியஸ் எவ்வளவு இதில் யூஸ் பண்ணணும், பவுண்ட்ஸ் பர் ஸ்கொயர் இன்ச், 15 PSI. PSIனா பவுண்ட்ஸ் பர் ஸ்கொயர் இன்ச். எவ்வளோ மணி நேரம்? just 15 to 20 minutes. அடுத்து என்ன பண்றோம்? ஏர் ஃபில்டர். ஏர் ஃபில்டர்னா ஹெபானா ஹை எஃபிஷியன்சி பார்ட்டிகுலேட் ஏர், இட்ஸ் எ ப்ளோயிங் ஏர். அதை யூஸ் பண்ணி இந்த லேமினார் டூல்ஸ் எல்லாம் நம்ம வந்து ஸ்டெரிலைஸ் பண்றோம். அதே மாதிரி ஃபில்டர் என்னன்னா ஹீட் லயபிள் காம்பவுண்ட்ஸ், தெர்மோபியல் காம்பவுண்ட்ஸ். அது என்னன்னா ABA, அப்சசிக் ஆசிட், ஜிபர்லிக் ஆசிட், என்சைம்ஸ். எப்படி? 0.45 micrometer pore size வச்சு அந்த ஃபில்டரை வச்சு you have to sterilize all these vessels, equipments and also instruments. சரி, இப்போ நம்ம வந்து ஸ்டெரிலைஸ் பண்ணிட்டோம். எக்ஸ்பிளான்ட் வந்து அதையும் ஸ்டெரிலைஸ் பண்ணோம். அடுத்து என்ன பண்ணோம்? plant cell or organs are cultured in nutrient medium or culture medium that is called MS medium. ஸோ அந்த எம்எஸ் மீடியத்தில் என்னென்ன இருக்குது? இந்த நம்ம கீழே சொல்ற எல்லா கான்ஸ்டிடியூவன்ட்ஸ் இருக்குது. இட் கண்டைன்ஸ் இன்ஆர்கானிக் சால்ட், விட்டமின்ஸ், கார்பன் சோர்ஸ். இட்ஸ் அ சுக்ரோஸ். சுக்ரோஸ் வந்து என்ன? C6H12O6, அதான் கார்பன் சோர்ஸ். இந்த சுக்ரோஸ் தான் இட் இஸ் ஆல்சோ சப்ஸ்ட்ரேட் ஃபார் ரெஸ்பிரேஷன் that is happening in cells. That's why it is called cellular respiration. என்ன growth regulator இருக்குதுன்னா இதுல ஆக்சின் இஸ் எக்ஸ்க்ளூசிவ்லி யூஸ்டு ஃபார் root formation of cells. அடுத்து சைட்டோகைனின். இது வந்து எதுக்கு யூஸ் ஆகுது? ஷூட் ஃபார்மேஷனுக்கு. நல்லா ஞாபகம் வச்சுங்க. ரூட் ஃபார்மேஷனுக்கு எந்த growth regulator டிஷ்யூ கல்ச்சர்ல போடலாம்னா நீங்க எந்த ஆப்ஷனை டிக் பண்ணணும்? ஆக்சினை. ஷூட் ஃபார்மேஷன், ஒன்லி ஃபார் ஷூட் ஃபார்மேஷன் எதுனா சைட்டோகைனின் நீங்க டிக் பண்ணணும். ஓகே, அடுத்தது வந்து ஆக்சின் எந்த ஃபார்ம்ல இருக்கும்னா 2,4-D, இட்ஸ் a synthetic ஆக்சின். அது எவ்வளவு யூஸ் பண்ணோம்னா 0.5 to 2.0 மில்லிகிராம் பெர் லிட்டர். அது இல்லாம NAA, IAA. NAA வந்து உங்களுக்கு வந்து இட்ஸ் a synthetic ஹார்மோன்ஸ், IAA வந்து நேச்சுரல் ஹார்மோன்ஸ். அது இல்லாம நீங்க என்ன யூஸ் பண்ணலாம்? கைனடின் அண்ட் பென்சைல் அமினோ பியூரின், இன் ஷார்ட் BAPன்னு கேட்பாங்க. And commonly used kinetin in the form of zeatin. Kinetin முதல்ல isolate பண்ணது maize இருந்து, isolated as zeatin. அடுத்து வந்து organic supplements like coconut water, cashew hydrosalate and yeast extract. pH medium, pH எவ்வளவு இருக்கணும்? அந்த மீடியத்துடைய pH 5.5 using 1 normal KOH potassium hydroxide or the sulfuric acid. solidifying agent கண்டிப்பா இது ரொம்ப முக்கியங்க. அதுக்கு ஒரு மீடியம் வேணும், சாலிட் மீடியம் வேணும். அதுக்குள்ளதான் இந்த ஆர்கானிக், இன்ஆர்கானிக் சால்ட், growth regulator, ஆக்சின்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணணும்.
அதில் என்னன்னா agar எவ்வளோ கிராம் 6 கிராம் per liter, that is a commonly used media in Murashiji and Skook MS medium. இப்போ அடுத்தது இதுதான் வந்து மீடியம். மீடியத்தெல்லாம் ரெடி பண்ணியாச்சு. இப்போ கேலஸ் கல்ச்சர் பண்ணோம். என்னது அடுத்த ஸ்டெப்? Cells on the agar medium develop into an unorganized mass that is called callus. Unorganized mass that is being produced in tissue culture method ன்னு கேட்டா நீங்க என்னத்த ஆப்ஷன் எழுதணும்? கேலஸ்ன்னு எழுதணும். ஓகே, அது கேலஸ் ஃபார்ம் ஆயிடுச்சுங்க. அதை கொண்டு போய் சஸ்பென்ஷன் கல்ச்சருக்கு நீங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணணும். ஸோ அந்த இட்ஸ் அ மாஸ் ஆஃப் அன்ஆர்கனைஸ்டு செல்ஸ் தட் இஸ் கால்டு கேலஸ். அதை வந்து எல்லாம் செப்பரேட் பண்ணி யூ ஹேவ் டு டிரான்ஸ்ஃபர் டு தி லிக்விட் மீடியம் எ சஸ்பென்ஷன் ஃப்ரீ செல்ஸ் அண்ட் ஸ்மால் செல் masses. மீடியம் என்ன? that has to be autoclaved at 15 psi for 15 to 20 minutes. எது லிக்விட் மீடியத்தை ஆட்டோக்ளேவ் பண்ணும். அதனுடைய என்விரான்மெண்டல் கண்டிஷன் என்னன்னா 18 to 25 டிகிரி செல்சியஸ் டெம்பரேச்சர், கண்ட்ரோல் டெம்பரேச்சர் வேணும். அதில் வந்து மேபி தட் இஸ் பீங் கல்ச்சர்ட் இன் கல்ச்சர் ரூம் ஆர் இன்குபேட்டர். லைட் வந்து அவ்வளோ எசென்சியல் இல்லை, பட் இருந்தாலும் பிளான்ட் ரீஜெனரேஷனுக்கு தட் இஸ் லைட் இஸ் பெனிஃபிஷியல். ஸோ இப்போ நாம் வந்து சஸ்பென்ஷன் கல்ச்சர் பண்ணிட்டோம். சஸ்பென்ஷன் கல்ச்சர்லேருந்து நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து சப் கல்ச்சரிங். இன் டிஷ்யூ அண்ட் செல் கல்ச்சர், portion of tissue is inoculated in new culture tubes. அடுத்த புது கல்ச்சர் டியூப் கொண்டு வந்துடணும், containing fresh media. இதுதான் சப் கல்ச்சர். அதுலேருந்து இன்னொரு கல்ச்சரல் டியூபுக்கு நியூ கல்ச்சரல் டியூப், ஸ்டெரிலைஸ்டு கல்ச்சரல் டியூப் ஹேவிங் ஸ்டெரிலைஸ்டு ஃப்ரெஷ் மீடியா இருக்கணும். ஸோ இதில் வந்து இந்த சப் கல்ச்சரிங் ஆஃப் கேலஸ் கல்ச்சர் எவ்வளோ நாளைக்கு பண்ணணும்னா 4 to 6 weeks. அதே சஸ்பென்ஷன் கல்ச்சராக இருந்தால் 3 to 14 days பண்ணால் போதும். ஸோ எல்லாம் முடிஞ்சது. இப்போ அடுத்தது வந்து என்ன பண்ணோம்னா பிளான்ட் ரீஜெனரேஷன். கேலஸ் ஃபார்ம் ஆச்சு, சஸ்பென்ஷன் கல்ச்சர் பண்ணிட்டோம், சப் கல்ச்சர் பண்ணிட்டோம். இப்போ வந்து பிளான்ட்டை ரீஜெனரேட் பண்ணணும். எல்லாமே டிஷ்யூவாக இருக்கும், செல்லாக இருக்கும். அதுக்கு தான் பேர் ஆர்கன் ரீஜெனரேஷன் ஆர் ஆர்கனோஜெனிசிஸ். அப்படின்னா என்ன? இட் ரெஃபர்ஸ் தி ப்ரொடக்ஷன் ஆஃப் ரூட் அண்ட் ஷூட். திஸ் இஸ் கால்ட் ஆர்கனோஜெனிசிஸ் ஆர் ஆர்கன் ரீஜெனரேஷன். இன் லேப் they are transferred in small pots covered with inverted beakers. For what? To prevent excess transpiration. எவ்வளோ நாளைக்கு? 3 to 4 days. Okay. Then remove the cover and kept in diffuse light for 5 to 10 days. இது எல்லாமே எங்கே நடக்கணும்? லேபில் நடக்கணும். லேபில் தான் வந்து இதெல்லாம் பண்ணணும். இப்போ வந்து ரூட்டும் வந்துடுச்சு, ஷூட்டும் வந்துடுச்சு. ஸோ அதை வந்து நம்ம ஹார்டனிங், ஒரு கண்டிஷனிங் பண்ணணும். லேபில் வந்து 3 to 4 days வந்து இன்வெர்டட் பீக்கரில் கமுத்தி வைக்கணும். அது டிரான்ஸ்பிரேஷனை வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்கு. தென் ஒரு 4 நாளைக்கு பின்னாண்ட ஒரு டிஃப்யூஸ் லைட்டில் அதை கொண்டு போய் வைக்கணும். எவ்வளோ நாளைக்குன்னா 5 to 10 days. ஸோ இது வந்து லார்ஜ் ஸ்கேல் ஹார்டனிங்னா த பிளான்ட்ஸ் ஆர் தி பிளான்ட்லெட்ஸ். பிளான்ட்ஸ் வந்து என்ன? டிஷ்யூ கல்ச்சர் பிளான்ட் வந்து பிளான்ட்லெட்ஸ். அதை நம்ம என்னன்னு சொல்கிறோம்? பிளான்ட்லெட்ஸ். இதனை வந்து கண்டிப்பாக கேள்வி வந்துன்னா டிஷ்யூ கல்ச்சர்லேருந்து ப்ரொடியூஸ் பண்ணுற இதுக்கு என்னன்னு பேர் கேட்டால் பிளான்ட்லெட்ஸ்ன்னு நீங்கள் சொல்லணும். ஓகே, தட் இஸ் டிரான்ஸ்ஃபர்ட் இன்டு எ க்ரீன் ஹவுஸ் அண்ட் ஆஃப்டர் 1 to 2 weeks. எவ்வளோ நாள் இருக்கணும்? ஒரு வாரத்துலேருந்து 2 வாரம் வரைக்கும் இருக்கணும். அண்ட் தென் பிளான்டட் இன் சாயில் அண்ட் கெப்ட் இன் சன்லைட். சன்லைட்டுக்கு எக்ஸ்போஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இதோட வந்து நாம் என்ன பண்ணால் ஒரு டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் ஸ்டேஜஸ் ஆஃப் மைக்ரோ ப்ராபகேஷன் சொல்லியிருக்கிறேன். அதை வந்து நீங்கள் பாருங்கள். இதில் வந்து நாம் வந்து என்னென்ன வந்து எப்படி நம்ம வந்து எக்ஸ்பிளான்ட் எடுத்துகிட்டு வந்தது. இது வந்து சோர்ஸ் ஆஃப் பிளான்ட். ஓகே, சோர்ஸ் ஆஃப் பிளான்ட்லேருந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க? இதை வந்து கிளீனிங் அண்ட் இன்ஃபெக்ஷன் பண்ணுறீங்க. அடுத்த ஸ்டெப்பு அதுலேருந்து வந்து மெரிஸ்டம் பிளாக் எடுக்கிறீங்க. அது மெரிஸ்டம் பிளாக்லேருந்து அதை கல்ச்சுரல் இனிஷியேஷன் பண்ணுறீங்க. அதில் தான் வந்து கேலஸ் ப்ரொடக்ஷன் ஆகுது, மாஸ் ஆஃப் அன்ஆர்கனைஸ்டு டிஷ்யூஸ். தென் அதுலேருந்து அட்வென்ச்சியஸ் பட்ஸ் வருது.
So the multiplication of buds by repeated subculture, suspension culture பற்றி சொன்னோம், அண்ட் சப்கல்ச்சர் பற்றி ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணோம். அதில் வந்து என்ன ஆகுது, ரூட்டும் ஷூட்டும் ஃபார்ம் ஆகுது. அந்த ரூட்டும் ஷூட்டும் ஃபார்ம் ஆகுறது என்ன பண்ணுறது, நீங்கள் அந்த பாட்டிங் மிக்சரில் பிளாஸ்டிக் கவரில், நான் ஏற்கனவே சொன்னேன், பிளாஸ்டிக் கவரில் லேப் கண்டிஷனில் வைக்கிறீங்க. அதுலேருந்து என்ன பண்ணுறீங்க, transplanting into plastic pot that will go to plantlet goes to field planting. இதுதான் டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் டிஷ்யூ கல்ச்சர். இதோட இதனுடைய ப்ரெசன்டேஷன் முடியுது. நீங்கள் அனைவரும் பொறுமையாக இருந்து கேட்டதுக்கு மிகவும் நன்றி. இது நாள் வரைக்கும் என்னுடைய யூடியூப் சேனல் வந்து ட்ரினிட்டி கல்ச்சுரல் அகாடமி, யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணவில்லை என்றால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து பலனடையுங்கள். Thank you very much.